ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கிச்சனுக்கு தேவையான குட்டி குட்டி ஆர்கனைசர்ஸை நம்மளே எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ரீயூஸ் ஐடியாஸ் தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆர்கனைசர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எடுத்து வச்சுருக்கேங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஸ்ப்ரைட் பாட்டில், அப்புறம் இது ஹல்திராம்ஸ் நம்ம முறுக்கு வாங்கறச்சு உள்ளுக்குள்ளே இதில் வச்சு தான் முறுக்கு வரும். அதேட்ட பிஸ்கெட் வாங்கறச்சு உள்ளுக்குள்ளே இந்தமாரி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எடுத்து வச்சுருக்கிறது இந்த ஸ்ப்ரைட் பாட்டில். ஸோ இதை கத்தியை சூடாக்கிட்டு இப்போ இதை ரெண்டாக நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டின்லே சோடா பாட்டிலையும் நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருந்தாலும் ரீயூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சின்ன சின்ன ஆர்கனைசர்ஸ் நம்மளே ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறச்சே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ இந்த பாட்டிலுக்கு அடியிலையும் நான் ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். இப்போ டபுள் டேப் இதுமாரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதை இந்த ஸ்ப்ரைட் பாட்டில் பாட்டமில் இதுமாரி ஒட்டிடுறேன். இப்போ இதில் என்ன வைக்க போகிறேன்னா மெட்டல் ப்ரெஷ்ஷு, அப்புறம் ஆர்டினரி ப்ரெஷ்ஷு கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த கத்திலாம் சூடு பண்ணுறதுக்கு ஒரே கத்தி யூஸ் பண்ணிக்கணும். மாற்றி மாற்றி கத்தி யூஸ் பண்ணால் அதுமாரி ரொம்ப கருப்பாயிடும். இப்போ பார்த்திங்கன்னா சிங்க் பக்கத்தில் எனக்கு ஒரு விண்டோ இருக்குது. அந்த ஸ்பேஸில் இதை இப்படி ஒட்டி வச்சிடுறேன். அப்போ தான் நம்ம எடுத்தால் கூட கீழே விழாமல் இருக்கும். நல்லா ஒட்டியாச்சு பாருங்கள், பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இப்போ நெக்ஸ்ட் ஆர்கனைசர் என்னென்னா இதை இந்த ஆணியில் மாட்டி விட்டுறேன். அடியில் நான் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸ்பூன்ஸ்லாம் இந்தமாரி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்குள்ளே போட்டுட்டோன்னா தண்ணிலாம் அழகாக அதில் வடிஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம எங்கே எடுத்து வச்சுக்கிறோமோ எடுத்து வச்சுக்கலாம். இது ஆடிண்டே இருக்கிறதுனால நான் டபுள் டேப் போட்டு 2 செல்லி இப்படி ஒட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் ஆர்கனைசர் ஹல்திராம்ஸ் முறுக்கு டப்பா தான். இது அடியில் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இதை 2 டேப்புக்கு நடுவில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நான் என்ன வைக்க போகிறேன்னா கிச்சனில் நைட் டியூட்டி முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த ஸ்க்ரப்பரை நல்லா வாஷ் பண்ணி இதில் போட்டு வச்சுட்டோன்னா தண்ணி நல்லா சொட்டின்னு இருக்கும், ஃபங்கஸும் ஃபார்ம் ஆகாது. இதுக்குன்னு தனியாக ஆர்கனைசர் வாங்க வேண்டாம். இந்த குட்டி பாக்ஸில் நான் விம்பாரை போட்டு இங்கே வச்சுட்டேன்னா விம்பார் தீர்ந்ததுக்கப்புறமா நம்ம தேடாமல் டக்குன்னு இங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாட்டிலெலாம் வாஷ் பண்ணுற ப்ரெஷ்ஷை இப்படியே நம்ம தொங்க வச்சுருந்தோன்னா இதில் டஸ்ட்டெல்லாம் ஃபார்ம் ஆகிடுறது. ஸோ அதுக்கு இந்த ஸ்ப்ரைட் பாட்டில் அடி இதில் எடுத்து இதில் போட்டு நம்ம மாட்டி வச்சிட்டோன்னா நமக்கு இதில் டஸ்ட்டு படியாமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பர்ஸ்லேருந்து காசே எடுக்காமல் அழகாக இந்த பாட்டிலெலாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு ஆர்கனைசர் என்ன ரெடி பண்ண போகிறேங்கிறத பார்க்கலாம். ஸ்ப்ரைட் பாட்டிலோட அடி போர்ஷன் எடுத்து இந்தமாரி நம்ம ஒட்டி விட்டுடலாம். இது தனியாக வராமல் இருக்கிறதுக்கு இதை சுற்றி ஒரு டேப்பை நம்ம ஒட்டி வச்சிடலாம். இந்த ஆர்கனைசர் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா சிசர், லைட்டர், பீலர், நைஃபு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். பென் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணி இதை ஸ்டடி டேபிள் மேலே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்கனைசரில் நம்ம ஹனி பாட்டிலை போட்டு வச்சிடலாம். ஏன்னா தேன்லாம் எடுத்து பாத்திரத்தில் விளைச்சே இந்த தேன் பாட்டில் மேலே வழிஞ்சிருது. ஸோ அதனால தான் இதில் போட்டு வச்சுருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ப்ரைட் பாட்டிலோட மேல் மூடியும் வேஸ்ட் பண்ணாமல் அதில் டபுள் டேப்பை ஒட்டிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ரவுண்டாக அந்தமாரி பாக்ஸை எடுத்து அதில் இந்தமாரி ஒட்டி வச்சிடலாம். ஸோ இதில் இப்போ என்ன வைக்க போகிறேன்னா இதில் ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் வச்சுக்கலாம். அதாட்டு ஏலக்காய், கிராம்பெல்லாம் நம்ம பிரித்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னா தீண்டதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ண அப்புறம் கூட நிறைய நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வைக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் இந்தமாரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதேட்ட இந்த கரம் மசாலா சேஷட் பேக்கெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதையும் இதில் போட்டு வச்சிட்டோன்னா நம்ம இதெல்லாம் இதிலே இருக்கிறதுனால நம்ம தனித்தனியாக வச்சா நம்ம எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த டப்பாலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் தேவைப்படுற போது. இப்போ நம்ம ரெடி பண்ண ஆர்கனைசர்ஸ்லாம் நீட்டாக ஒரு கூடையில் அடுக்கி வச்சிடலாம். இதில் பாருங்கள், நான் பூண்டை கூட போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதை வெயிட் வைக்கிற ஆர்கனைசரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.